வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் இதில் 7வது பாடம் தேச கட்டமைப்பின் சவால்கள். இந்த பாடத்தோட புக் பேக் கொஷின் வித் ஆன்சர் பார்க்கலாம். முதல் கொஷின், காலனி ஆட்சி காலத்தில் 21 குண்டுகள் முழங்கும் மரியாதை எத்தகைய சுதேச அரசுகளுக்கு வழங்கப்பட்டது? ஆன்சர் ஆ, பெரிய அளவிலான சுதேச அரசுகளின் மன்னர் வம்சம் சார்ந்தவர். காலனி ஆட்சி காலத்தில் 21 குண்டுகள் முழங்கும் மரியாதை எத்தகைய சுதேச அரசுகளுக்கு வழங்கப்பட்டது? ஆன்சர் ஆ, பெரிய அளவிலான சுதேச அரசுகளின் மன்னர் வம்சம் சார்ந்தவர். ரெண்டாவது கொஷின், இந்திய விடுதலைக்கான போராட்டம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆ, பேராசிரியர் பிபின் சந்திரா. இந்திய விடுதலைக்கான போராட்டம் என்ற நூலின் ஆசிரியர் பேராசிரியர் பிபின் சந்திரா. மூணாவது கொஷின், மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1956 படி கீழ்கண்ட மாநிலங்களில் எவை மறுசீரமைக்கப்பட்டன? ஆன்சர் ஆ, ஆந்திர பிரதேசம், மேற்கு வங்காளம், மத்திய பிரதேசம், கோவா. மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1956 படி கீழ்கண்ட மாநிலங்களில் எவை மறுசீரமைக்கப்பட்டன? ஆன்சர் ஆ, ஆந்திர பிரதேசம், மேற்கு வங்காளம், மத்திய பிரதேசம், கோவா. நாலாவது கொஷின், நிலம் கையகப்படுத்துதல் நில அர்ஜீதம் எவ்வாறு செயல்படுத்தப்படுகிறது? எவ்வாறு இழப்பீடு அளிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆ, பிரிவு ஆ, 1 உள்ளூர் மக்களின் ஒப்புதல் பெற்று, 2 நல்ல திட்டங்களுடன் இழப்பீடு அளித்து. நிலம் கையகப்படுத்துதல் எவ்வாறு செயல்படுத்தப்படுகிறது? எவ்வாறு இழப்பீடு அளிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆ, பிரிவு ஆ, 1 உள்ளூர் மக்களின் ஒப்புதல் பெற்று, 2 நல்ல திட்டங்களுடன் இழப்பீடு அளித்து. அஞ்சாவது கொஷின், பெரியார் ஈ.வே. ராமசாமியின் சுயமரியாதை இயக்கம் கீழ்கண்டவைகளில் எதனை தூண்டியது? ஆன்சர் ஆ, தமிழ்நாடு மாநில அமைப்பு. பெரியார் ஈ.வே. ராமசாமியின் சுயமரியாதை இயக்கம் கீழ்கண்டவைகளில் எதனை தூண்டியது? ஆன்சர் ஆ, தமிழ்நாடு மாநில அமைப்பு. ஆறாவது கொஷின், மாநில அரசாங்கங்கள் அந்நிய அல்லது தனியார் முதலீட்டை நாட வேண்டிய காரணங்கள் யாவை? ஒன்றுக்கும் மேற்பட்ட காரணங்களை ஆராய்க. ஆன்சர் இ, மேற்கண்ட அனைத்தும். மாநில அரசாங்கங்கள் அந்நிய அல்லது தனியார் முதலீட்டை நாட வேண்டிய காரணங்கள் யாவை? ஒன்றுக்கும் மேற்பட்ட காரணங்களை ஆராய்க. ஆன்சர் இ, மேற்கண்ட அனைத்தும். ஏழாவது கொஷின், மாபெரும் எதிர்ப்பு இயக்கம் மற்றும் வன்முறை சம்பவங்களுக்கு பிறகு 1956 ஜவஹர்லால் நேரு மொழி அடிப்படையில் ஆந்திர பிரதேசம் தனி மாநிலமாக அறிவிக்க நிர்பந்திக்கப்பட்டார். அந்த நிகழ்வு எது? ஆன்சர் ஆ, பொட்டி ஸ்ரீராமுலு சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்து மறைந்தார். மாபெரும் எதிர்ப்பு இயக்கம் மற்றும் வன்முறை சம்பவங்களுக்கு பிறகு 1956 ஜவஹர்லால் நேரு மொழி அடிப்படையில் ஆந்திர பிரதேசம் தனி மாநிலமாக அறிவிக்க நிர்பந்திக்கப்பட்டார். அந்த நிகழ்வு எது? ஆன்சர் ஆ, பொட்டு ஸ்ரீராமுலு சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்து மறைந்தார். எட்டாவது கொஷின், 1950 எத்தனை மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டது? ஆன்சர் இ, 12. 1950 எத்தனை மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டது? ஆன்சர் இ, 12.